நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டல்கோனா ஐஸ்கிரீம். எக் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக, ஸ்மூத்தாக, வாயில் வச்சோன்னே கரைஞ்சிட மாதிரி இருக்கும். இதுக்கு ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட் தேவைப்படாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கும்போதே நல்லா ஸ்மூத்தாக வரும். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர், நல்ல சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு நீங்கள் சுகர், காஃபி பவுடர், அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அதை நல்லா பீட் பண்ணிங்கன்னா, அரைச்சிங்கன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ அது ஒரு இன்ஸ்டன்ட் மெத்தட். ஸோ அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு அந்த நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. ஸோ இது டல்கோனாவோட பேஸ் இது தான். ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்கும். இதுக்கப்புறம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். இல்லைனா ஹெவி க்ரீம், விப்பிங் க்ரீம், இல்லைனா விப்பிங் க்ரீம் பவுடர். இதை போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திங்கன்னா அதில் கோல்டு வாட்டரோ இல்லை கோல்டு மில்க்கோ நீங்கள் ஆட் பண்ணணும். இது ஃப்ரெஷ் க்ரீம் அப்படிங்கிறதுனால நீங்கள் 2 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். நம்ம தேவையான அளவு பவுடர் சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரியே நல்லா பீட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா ஷைனிங்காக நல்ல ஒரு க்ரீமியாக வரும். ஸோ அது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா கண்டென்ஸ்ட் மில்க் நம்ம ஊற்ற போகிறோம். 1/3 கப். அதுவும் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஸ்வீட் அதிகமாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 1/4 கப் ஊற்றிட்டா போதும். இது நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கன்சிஸ்டன்சின்னு நமக்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்கப்புறமா இதில் டல்கோனா நம்ம ரெடி பண்ணி வச்சு தான் இதில் போடுறோம். இதில் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பெருசாக திரும்ப மிக்சியில் போட்டு அரைச்சி அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டாவே ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றது தான். ஸோ இது ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஐஸ்கிரீம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸில் நம்ம இதை ஸோ நான் அமுல் ஐஸ்கிரீமோட பாக்ஸ் நம்ம எடுத்திருக்கேன். அதில் இந்த டல்கோனா மிக்சர் நம்ம ஊற்றுறோம் உள்ள ஐஸ்கிரீம் மிக்சரை. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டல்கோனா அதை நான் போடுறேன். அதை ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறமா சாக்லேட் சிப்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஃப்ரீசரில் நைட்டு ஃபுல்லாக நம்ம வச்சிடலாம். இல்லைனா ஒரு 12 மணி நேரம் வச்சோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். நீங்கள் நைட்டு வச்சிட்டிங்கன்னா மத்தியானமாக எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக ஸ்பெஷல் கண்டெய்னர் நம்ம போட்டு ஊற்றணும் அப்படின்னெல்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் வரைக்குமே நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வேணும்னா நீங்கள் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள்.
13 இயர்ஸாக வந்து அந்த வெப்சைட்டில் வந்து எல்லா ரெசிபியுமே வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். மினிமம் ஒரு 5000 ரெசிபீஸுக்கு மேலே இருக்கும். ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.